ஏய் அந்த பிள்ளைய பாரு, இப்போதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே காலேஜ் வந்துருச்சு. வீட்டில் இருந்து புருஷனை சந்தோஷப்படுத்துமா மெண்டலு. டேய், கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த பொண்ணே காலேஜுக்கு வந்திருக்கு. நீ அதை போய் குறை சொல்கிற. புருஷனை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் அந்த பொண்ணோட வேலையா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் காலேஜுக்கு வராமல் சரக்கு அடித்து சுற்றித்துறாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேன். இது மட்டும் உன் கண்ணுக்கு தெரியுதாடா? டேய், அந்த பொண்ணு நான் டாக்டருக்காடா படிக்குது, ஆர்ட்ஸ் தான்டா படிக்குது. படிப்பில் என்னடா சின்ன படிப்பு பெரிய படிப்பு? இப்போது நாளைக்கே அவளுக்கு டிவோர்ஸ் ஆனாலோ இல்லை ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் ஆனாலோ அவளே வேலைக்கு போய் யாரையும் நம்பாமல் அவளே பார்த்துப்பாடா. டேய், அந்த பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே டிவோர்ஸ், அவன் புருஷனுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு நீ வேற கருணாக்காரன் பழிச்சிட போகுதுடா. ஆமாண்டா, நான் சொன்னோன்னே பழிச்சிட போகுது பாரு. நாக்கில் 4 புள்ளி இருந்தா கருணாக்காடா. பேசாமல் வாங்கடா டே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் தேர்ட் இயரில் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஐ வில் கிவ் 1 வீக் டைம். அதுக்குள்ளார ஸ்கிரிப்டை முடிச்சு டேபிளில் வச்சுருங்க. ஏய், நித்யாங்கடா? நித்யா ஃபோட்டோ ஸ்டுடியோவில் இருப்பா. இங்கேயா? ம். நித்யா, இங்கே வாயேன். இந்த ஒரு நிமிஷம்டா. சொல்றா, என்ன விஷயம்? நித்யா, ஹெச்ஓடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொன்னார்ல. ஆமாடா, ஏதாச்சும் ஸ்டோரி இருந்தா சொல்லு. அதுக்கு தான் உடனே கூப்பிட்டேன். ஸ்டோரியா அதுவும் இல்லை, ஆனால் சில ஐடியா இருக்குது. இதை பற்றிலாம் பேசலாம். அப்படி பொண்ணுங்க பிரச்சனை பற்றி பேசணும். பொண்ணுங்களுக்கு அடக்குமுறைன்னு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கே தெரில. 12th முடித்தோடனே கல்யாணம், காலேஜ் படிக்கும் போதே கல்யாணம். 19 வயசில் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? பாதி வாழ்க்கை அடுப்பாங்கரையிலையும் மீதி வாழ்க்கை பெட்ரூம்லேயும் கழிஞ்சிடும். நித்யா, படிக்கவும் கூடாது, வேலைக்கும் போகக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு வேலை மட்டும் செய்யணும். ஏன் ஒரு பொண்ணு படித்து வேலைக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாற்றக்கூடாதா? இந்த கேள்விலாம் பொண்ணுங்க கேட்கணும். நித்யா, கேட்காமலாம் இல்லடா. ஒரு டைமுக்கு மேலே அவங்கள சுற்றி உள்ளவங்க தான் அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுறாங்க. என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எப்போ கல்யாணம் பண்ணணும்னு எல்லாமே அவங்கள சுற்றி இருக்கவங்க டிசைட் பண்ணுறது தான். இதான் பசங்களுக்கும் நடக்குது. ஆனால் அதை பசங்க கேட்க மாட்டாங்க. எய்த்து பேசுவாங்க. ஒரு பையன் தப்பு பண்ணால் இந்த சொசைட்டி என்ன சொல்லும்? பையன்தானே அப்படின்னு சொல்லும். இதே ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் என்ன சொல்லுவாங்க? பொண்ணை மட்டும் இல்லை, குடும்பத்தையே தப்பாக பேசுவாங்க. இலக்காரம், கேவலம், பொண்ணுங்க தானே. டேய் மாப்பிள்ள, டேய் என்ன மாப்பிள்ள கண்டுக்காம போற? ஓப்பில் நேற்றுலேருந்து ஃபோனு எடுக்கவே மாட்டேன். ஸ்டேட்டஸ் போடுறேன். நேற்றுலேருந்து 3 ஃபோன் அடிக்கிறேன். இதுக்கு தான் அப்பயே ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் ஐஃபோனு. சரி எது கால் பண்ண சொல்லு. அடுத்த வாரம் பசங்கள்லாம் டூர் போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. பாண்டிச்சேரி ஓம்பேரி லிஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. உழப்பிடாமல் வந்துட்டு குடிக்கிறேன், என்ஜாய் பண்ணுறோம். டூரா? ஐயா நான் வரல. என்னடா நீ எங்கே கூப்பிட்டாலும் வரைய மாட்டுற? பொம்பளையா நீ? பொம்பளைங்க தான்டா வீட்லேயே இருக்கும், வீட்லேயே இரு. டேய், தேவையெல்லாம் பேசாத. பொம்பளை கும்பலைன்னு நான் தான் வரலன்னு சொல்லிட்டுல. வேணா நீ போயிட்டு வா போ. போடா, உன்னே கூப்பிட்டேன் பாரு. ஆமாடா, பொண்ணுங்கனாலே இலக்காரம் தான். இப்போ கூட பாரு, உன் ஃப்ரெண்டு கெட்ட வார்த்தைக்கு கூட பொம்பளைன்ற வேறு சொல்லி தானே திட்டுறான். உங்கள் அப்பா அம்மா சொல்லி திட்டும்போது கூட உனக்கு இவ்வளோ கோவம் வரல. ஆனால் பொம்பளைன்னு சொன்னோன்னே நீ சொல்கிற மாதிரி பொம்பளைன்னு இல்லை, பொம்பளைன்ற வார்த்தையே இங்கே கேவலமாக தான் இருக்குது. நீ என்ன சொல்கிற? புரியல. உனக்கு சொன்னால் புரியாது, நீ ஆம்பளல. ஏய்